மோனிஸ் அவர்கள் பல்வேறு சாதனைகள் புரிந்தவர். அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு லாவண்யா மேடம் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவையோர் அனைவருக்கும் மாலை முதற்கண் வணக்கங்கள். இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வணக்கங்கள். தம்பி மோனிஷ் அவருடைய சாதனைகளை பற்றி ஒரு சிறு குறிப்புகள் சொல்லணும் ஐயா சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுத்துருக்காரு. நாங்கள் நடன வாய்ப்பு தான் கேட்டிருந்தோம். அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றதே தெரியல. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. இவர் உலக சாதனையாளர், திருக்குறள் தூதவர், கலை இளமணி, முனைவர் மா மோனிஷ். இவர் ஒரு 1500க்கும் மேற்பட்ட மேடைகளில் நடனமாடி இதுவரை பல சாதனைகளை செய்துள்ளார். இவர் சாதனைகள் பார்த்தோம்னா என்னென்ன வகையில் நடனம் ஆடுவார் அப்படின்னா, ஒரு 7 வகையான நடனங்கள், அதாவது கிளாசிக்கல், செமி கிளாசிக்கல், ஃபோக்கு, ஹிப்ஹாப்பு, பாலிவுட்டு, ஃப்ரீ ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி ஒரு 7 பப்பட்ஸ் பொம்மைகள் வச்சு ஒரு நடனம் ஆடும். இந்த மாதிரி ஒரு 7 வகையான நடனங்கள் ஆடுவார். இவர் ஒரு 21 உலக சாதனைகள், தனி நபராக 21 உலக சாதனைகள் செய்துள்ளார். 100க்கு மேற்பட்ட குழு சாதனைகளில் உலக சாதனை செய்துள்ளார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் 1330 திருக்குறளுக்கும் 5 மணி நேரம் 13 நிமிடங்களில் முழுமையான அனைத்து பாடல்களுக்கும் நடனமாடி மிகப்பெரிய ஒரு உலக சாதனை செய்துள்ளார் தனி நபராக. அதான் இது பரதநாட்டியம் மூலமாக அந்த 1330 பாடல்களுக்கும் இடைவிடாது நடனமாடி இருக்காரு. அது ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் திருக்குறள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பற்று. அந்த இன்னைக்கு தம்பி அதிலேயே ஒரு நடனம் ஆடணும், திருக்குறள் தினத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த தருணம். ரொம்ப நன்றி ஐயா. இந்த நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. மிக்க நன்றி. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அப்படிங்க நம்ம அகில இந்திய தமிழ் சங்கத்தில் தொடர்ந்து இது 7வது நிகழ்வாக தம்பி பண்ணிட்டு இருக்கா. அப்படி அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்போ ஒரு டான்ஸ் நான் பார்த்தோம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்களும் அதே போல் பரதநாட்டியம் இந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தோம். சினிமா பாடலுக்கு மிக சிறந்த ஒரு நடிப்பை சென்ற நம்ம கூட்டத்தில் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இந்த தம்பியை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்தது யார் அப்படின்னா தம்பியோட தாயார் தான். அது அவங்களுக்கும் நம்ம பாராட்டத்தோம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு குழந்தைய உயர்ந்த நிலைக்கு ஒரு உலக சாதனை படைத்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. நாமளும் ஒரு உலக சாதனை படைக்கிறதுக்கு நம்ம எப்படின்னு வழி தெரியாது இருக்கிற காலத்தில் இவர் 21 உலக சாதனை படிச்சிருக்காருன்னா ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து எல்லா விதமான நம்ம நிகழ்ச்சிக்கும் தம்பியோட பாடல், அவருடைய நிகழ்வு, நம்ம ஒரு நாட்டுப்புற நடனம், ஏதோ ஒரு நடனம் நம்ம இதில் இல்லாத இருக்காது. அந்த வகையில் இவர் இப்போ இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அவருடைய சொந்த ஊரான திருச்சிக்கு செல்ல இருப்பதால் முதல் நிகழ்வாக ஒரு நம்மளை பரதநாட்டியம் ஆடி மகிழ்விக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 100 நடிகர்கள், 100 பாடல்கள், 100 நிமிடங்கள்ல இப்ப ரீசெண்டா ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. 100 நடிகர்களுடைய ஸ்டைல்லே நம்ம டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம். அப்பதான் அந்த ரெக்கார்டை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொருத்தர் இப்போ ரஜினின்னா ரஜினியோட ஸ்டைலில் அந்த சாங் இருக்கணும். அதே மாதிரி அவர் எப்படி ஆடி இருக்காரோ அதே மாதிரி இருக்கணும். அப்போதான் அந்த ரெக்கார்டு அக்செப்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸில் நாங்கள் இப்போ டான்ஸ் பண்ணியிருந்தோம் ரீசெண்டாக. நன்றி. அனைவருக்கும் ஒரு செய்தியை சொல்லி ஆகணும். ஏன்னா திருவள்ளுவர் தினத்தை இவர் நம்ம கொண்டாடுறதுக்கு நம்ம இன்னைக்கு முதல் நிகழ்வாக எடுத்திருக்கோம். சேலம் மாவட்டத்தில் 2 அமைப்புகளை ஒருங்கிணைந்து தமிழை போற்றக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆகவே இந்த திருவள்ளுவரை பற்றி ஒரு உலக சாதனை படித்த ஒரு இளைய ஒரு தலைமுறை உருவாக்கி கொண்டிருக்கிற நம்ம தம்பி நடனத்தை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ரசிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இவரையும் வர சொல்லி இவர்கிட்ட சொல்லியிருந்தேன். தம்பி இல்லாத நிகழ்வு எதுவுமே இல்லை. அதே மாதிரி கலைஞர் மார்க்கெட்லேயே நாங்கள் பிப்ரவரி 9 ஒரு பெரிய நிகழ்வு, ஒரு மாநாடு மாதிரி ஒரு சேலத்தில் ஒரு இடத்துல பண்ணியிருக்கோம். பண்ணுறோம், அந்த அழைப்புகள் கொடுப்போம். அந்த நிகழ்வுலேயே எங்களுடைய துவக்கம் தான் இருக்கும் என்பதை உங்களிடத்திலே ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்களிடத்தை தெரிவிக்கிறேன். நன்றி. அதுக்கு ஒத்துழைப்பு செய்கின்ற தாயை தகப்பனார் அவங்களுடைய தகப்பனார் சொல்லுங்க. அதான் இந்த குழந்தைக்கு ஊக்கமே அப்பா அம்மா தான். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நடனத்துக்கு மட்டும் இல்லை,
படிப்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு ஒரு தாய் தகப்பன் இருந்தால் மட்டும்தான் எல்லா நிகழ்வுகளும் நன்றாக அமையும் என்பதை இன்று உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி. அடுத்த நிகழ்வு தொடரும். போற்றி
இசைப்பாடல் பாடி மகிழ்வித்த மோனிஸ் அவர்களுக்கு நமது தலைமை இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பொறியாளர் மு. பழனிசாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவருக்கு கௌரவித்து அவருடைய பெற்றோர்கள் இருவரும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இவர்கள் கௌரவித்த உடனே இவர் திருச்சி கிளம்புறாங்க. அதனால் முன்னாடியே இப்போ ஏன்னா நிகழ்வுலாம் முடிஞ்சுதான் எல்லாத்துக்கும் நாங்கள் இது பண்ணோம். பட் இருந்தாலும் முதல் நிகழ்வுக்கு முதன்மையான நிகழ்ச்சிக்கு முதன்மையாக அவங்களுக்கு வந்து கௌரவித்து பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். மட்டும் வரல, ஆக்சுவலாக நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும் அதை கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. இன்னும் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இது முடிச்சுட்டு அவங்க கிளம்புறதுனால தான் எனக்கு சீக்கிரமாக அவங்க முடிச்சுட்டு கிளம்புறாங்க. பட் இந்த நிகழ்வுக்காக அவங்க வந்தவங்க தான். அடுத்த நிகழ்வாக பாட்டரங்கம், தலைப்பு பொங்கலோ பொங்கல். இந்த தலைப்பில் பங்கேற்பாளர்கள் சி. ஹரிசக்தி அவர்களை பொங்கலோ பொங்கல் பாடல் வந்து பாடி அனைவரும் மகிழ்வுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த பொங்கல் விழாவில் முதல் பாடலாக நம் பொங்கலோ பொங்கல் என்ற பாடல் தலைப்பு பாட்டரங்கம் இருக்கு. அதுக்கு முன்பு இங்கு வாய்ப்பு கேட்டு என்னுடைய பேர் என்னப்பா? கோ சர்வீஸ் எந்த ஸ்கூலு? அரசு மேல்நிலைப்பள்ளி தாராமங்கலத்திலிருந்து வந்துள்ள கோ சர்வீஸ் அவர்கள். அவரே வந்து எனக்கு ஒரு பாடத்துக்கு வாய்ப்பு கேட்டு இந்த அவையில் பாட வந்துள்ளார். வளர்ந்த மகளே பருவம் அடைஞ்ச பவள கொடிய பக்குவ மனத்தின் நடுவகரையில் நிற்கிறேன். அவன் பக்கத்து கரையில் சிஞ்சிதமோ தமிழ் ஓவியமோ அடி மாறுதமோ என்ன காவியமோ வள்ளுவனோ நீயும் வாசகியோ அடி தேவதையோ என்ன காதலியோ அண்ணன் நடஜினுக்கு சிங்காரி வங்கக்கடல் அலைய முத்தாகி வள்ளுவர்கள் எடி எழுத்தாணி அச்சின்னாகி கொண்ட அலங்காரி நடக்கிற 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 நடையழகு அவளற இடையழகு சேலையில் மின்னிக்கிட்ட புது ரவிக்கையும் ஒரு தனியழகு சிரிக்குது கணம் கருவிழி சிவக்குது கணம் மறுகுழி அழகிய அவளது முகமது மயக்கினும் ஒரு தனி முழுமதி கூந்தலி சிறை பிடிச்சவள் காவிய காதலி கரம் பிடிச்சவள் ஆழ்கடல் முத்து குளிச்சவள் கண்ணி அழகல்ல சிக்கி தவிச்சவள் பாரதி கம்பனம் தேடிய மண்வெளி மாயங்களால் பிழை கொண்டது என்பது சேலை கிளி அவள் சோலை கிளி அடி மாலை மணி தந்த தங்க மலர் கொடி. என் காதலி யார் தெரியுமா? என் காதலி யார் என்று இன்னுமா புரியவில்லை? ஐயா, என் அன்பிற்குரிய காதலி தமிழ்தான். பொங்கலோ பொங்கல் என்ற தலைப்பில் கு. கோகுலப்பிரியா பத்மவாணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நமது நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாட்டரங்கம் பாட வருக வருகிற வரவேற்கிறோம். இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பாட வந்துள்ள தலைப்பு பொங்கலோ பொங்கல். தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ணமங்கையராடிடும் பொங்கல் விழாவை போற்றி சொல்லடியோ. இந்த பொங்கல் என்பது விவசாயிக்கு அன்பின் அன்னையடி வருடம் ஒரு நாள் வந்து உதிக்கும் இன்ப பொங்கலடி. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ணமங்கையராடிடும் பொங்கல் விழாவை போற்றி சொல்லடியோ. முப்பாட்டன் காலம் தொட்டு
சர்வேஷா இருக்கா? சர்வேஷ் பாட்டிங்களா? அடுத்தது முனைவர் யாரு? மேடமா? இல்லை, பாட்டு அடுத்தது யாராவது பாட்டரங்கத்தில் கலந்து விரும்புறீங்க வந்திருக்கீங்க, கலந்துக்கலாம். பாட்டரங்கம் தமிழை வாழ்த்தி பாடக்கூடிய ஒரு பாடல்கள். பாட்டரங்கம் தமிழ்நாட்டையும் தமிழ் சமூகத்தினுடைய சிறப்பையும் தமிழ்நாட்டினுடைய வளத்தையும் குறித்த சில வரிகள். மாணவ செல்வங்கள் குழந்தைகள் பாடுகின்ற போது எங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு தெரியல, இருந்தாலும் சில வரிகளை உங்களுக்காக. கொஞ்சம் வயல்களும் கோல பொழில்களும் கொண்ட நாட்டினிலே ஒரு குடிகள் நாம் என ஒற்றுமை காத்து உயர பாரினிலே. கொஞ்சம் வயல்களும் கோல பொழில்களும் கொண்ட நாட்டினிலே ஒரு குடிகள் நாம் என ஒற்றுமை காத்து உயர பாரினிலே. பல மாநில மக்களுமே நலம் பாடிடும் தேனி போல் ஒன்று சேர்ந்து வாழுவோமே. இது நாடே நன்னாடே, இது நாடே நன்னாடே. நாடிது நல்ல நாடிது பல நாடி வந்திரும் நாடு. காடிது பூங்காடிது பல காண வந்திரும் காடு. ஆற்றல் வாய்ந்த அறிவியலின் நாடிது. வீற்ற நாட்டார் புகழ்ந்து போற்றும் நாளிது. முன்னேற்றம் கண்டிடும் நன்னாடு, முயற்சியில் இமய கோடு. என்றைக்கும் இதுவே வீடு, நீயும் இன்பமாய் நாளும் பாடு. இது நாடே நன்னாடே. கொஞ்சம் வயல்களும் கோல பொழில்களும் கொண்ட நாட்டினிலே ஒரு குடிகள் நாம் என ஒற்றுமை காத்து உயர பாரினிலே. மலர் மாலையில் உள்ளது போல் பல மாநில மக்களுமே நலம் பாடிடும் தேனி போல் ஒன்று சேர்ந்து வாழுவோமே. இது நாடே நன்னாடே, இது நாடே நன்னாடே. நன்றி. சிறப்பாக பொங்கலோ பொங்கல் பாடல் பாடி சிறப்புவித்த முனைவர் முத்துரவை மேடம் அவருக்கு நன்றி.